மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாக முகம் பொலிவாக இருக்கணும்னா நம்ம ஃபேஸ் பேக் நிறைய போடுவோம். பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கஸ்தூரி மஞ்சள். மஞ்சள் அப்படின்னாவே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மஞ்சள்ல நிறைய வகைகள் இருக்கு. கொம்பு மஞ்சள் இருக்கு, இதுல கிழங்கு மஞ்சள் நம்ம பயன்படுத்துறோம், கஸ்தூரி மஞ்சள், மர மஞ்சள். பொதுவாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றதுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துறோம். இதுல இருந்து எடுக்கக்கூடிய நறுமண எண்ணெய், வெலட்டல் ஆயில், எசென்ஷியல் ஆயில், இது எல்லாமே இன்னைக்கு பல நோய்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லயும் பார்த்தோம்னா இதுதான் கிடைக்குது. இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம் மஞ்சள் அடங்கியது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்ல இது இருக்கு, ஃபேஸ் பேக்ல மஞ்சள் அடங்கி இருக்கு, இதை பயன்படுத்துங்க. அப்ப டைரக்டா நம்ம மஞ்சளை பயன்படுத்தினா அவ்வளவு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ பொதுவாக இந்த கஸ்தூரி மஞ்சள் முகத்திற்கு அழகிற்கு மட்டும் கிடையாது, அழகு கொடுக்கும் அப்படின்றது 100% உண்மை. அழகிற்கு மட்டும் இல்ல, பல நோய்களுக்கு, தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு, முக்கியமாக ஆர்த்தோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு, சிஃபிலிஸ் மாதிரியான இந்த பால்வினை நோய்கள் குணமாவதற்கு, மற்றும் நம்ம வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரி பல நோய்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அகத்தியர் குணப்பாடத்துல இதை பத்தி ரொம்ப விரிவாக தெளிவாக அகத்தியர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது புண்ணும் கரப்பானும் போக்கை கிருமிகளும் நன்னும் மந்தாக்கினியும் நாசமாம் தத்தேரளம் மிக விந்து நட்டமும் போ கஸ்தூரி மஞ்சளுக்கு கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது புண்ணும் கரப்பானம், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய புண்ணும் கரப்பானம், இது கரப்பான் நோய் அப்படின்னா எக்ஸிமான்றது நமக்கே தெரியும். இந்த எக்ஸிமா நோய்கள்ல இருந்து பல நோய்களுக்கு குணமாக்குறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி சுக்கிலம் விருத்தியாவதற்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம பயன்படுத்துறோம், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய. அதுக்கப்புறம் மந்தாக்கினி அப்படின்னு சொன்னா செரியாமை சார்ந்த பிரச்சனைகள். அதற்கு அடுத்தது உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள். இது எல்லாத்துக்குமே நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். என்னது இதுக்கெல்லாம அந்த கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தி, இது ஃபேஸ் பேக்கால நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, ஹேர் பேக்கா கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நினைப்போம் இது வந்து முகத்துல வந்து கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டா முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், இது எப்படிங்க தலையில போடுறது அப்படின்னு. உண்மைதான், முகத்துல வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். ஆனா தலைக்குமே கஸ்தூரி மஞ்சளை சில மூலிகைகளோடு சேர்த்து போடும்போது இந்த தலையில இருக்கக்கூடிய இந்த பூஞ்சை தொற்று, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பல வகைகளை நமக்கு பயன் தருது. இப்போ வந்து டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தோம்னா முகத்துல வந்து சின்னதா நமக்கு வந்து ஆக்னி வர்றதை பார்க்குறோம், பிம்பிள்ஸ் வர்றதை பார்க்குறோம். அதை சரி பண்ணணும்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக பாலோடு கலந்து ஒரு 2-3 துளிகள் தேன் சேர்த்து முகத்துல நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா, ஸோ அதிகமா இப்போது இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடியதுதான், முகத்துல வந்து இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடியதுதான், அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம ஸ்பெஷலா ஒரு மெடிசன் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். எதற்காக இந்த மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு இது மெடிசனா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பவுடரை நீங்க வீட்ல வெங்காய சாறு விட்டு கலந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்ம பவுடரா அந்த மெடிசனை கொடுப்போம், நீங்க வெங்காய சாறு விட்டு கலந்து அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். எதற்காக அப்படின்னா புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவோம், முன்னேற்றியில் வழுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடை இடுக்கு பகுதியில நிறைய பேருக்கு அண்டர் ஆர்ம்ஸ்ல அக்குள் பகுதிகளில் அதிகமா வியர்வை, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். உடல் பருமன் இருந்துச்சுனாவே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பகுதி, அதாவது ஸ்கின் ஃபோல்ட்ல எல்லாம் அதிகமாக வியர்வை வந்து அங்க பிரச்சனைகள் வருது, அதிகமா அரிப்பு வருது, எனக்கு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கு எல்லாமே இந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்திருக்கிறோம், இதை எப்படி நம்ம வெங்காய சாதத்துல கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த புழுவெட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தைரியமா இதை வந்து வெங்காய சாதத்திலே கலந்து பயன்படுத்திக்கலாம். பூவரசம் பட்டை இது ஒரு முக்கியமான மூலிகையா இதுல சேருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை, தோல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு பரங்கிப்பட்டை ஒரு முக்கியமான மருந்தா இருக்கு. இதனோட நம்ம கஸ்தூரி மஞ்சள், கோரை கிழங்கு, கிச்சிலி கிழங்கு இதுவும் சேர்த்து நம்ம ஒரு பவுடர் மாதிரி கொடுக்குறோம்.
ஸோ இந்த பொடியை என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி வெங்காய சாறுல கலந்து எங்கெல்லாம் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா, இந்த அலர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த பொடியை நம்ம தடவிக்கலாம். வெங்காய சாறு இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை கற்றாழை சாறுலோ கலந்து நம்ம போட்டுட்டு வரலாம். இன்னும் கட்டி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாத கட்டிகள் சின்ன சின்னதா உருவாகிட்டே இருக்கு, முகத்திலையும் கட்டிகள் வருது அப்படின்னா, இந்த கட்டிகளுக்கு மேல நம்ம பத்து போடணும் அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படின்னா, நம்ம சாதம் வடிச்சு இருக்கோம் இல்லைங்களா, அந்த சாதம் கொஞ்சம் எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு சாதம் எடுத்துக்கணும். அதுல இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி, சாதத்துல வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சமா விளக்கெண்ணெய், இதை மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை எங்கெல்லாம் கட்டி இருக்கோ நம்ம பற்று போடலாம். எதற்கு இந்த பற்று போடணும் அப்படின்னா, மூட்டு வலி இருக்கும், நிறைய பேருக்கு இந்த பர்சைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். பர்சைட்டிஸ் அப்படின்னா மூட்டுல வந்து நல்லா சிவந்து வீக்கம், கால் மூட்டுல அந்த எலும்புகளுக்கு முன்னாடி பர்சே அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு சாக் மாதிரிங்க தான் வந்து ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆயிருக்கும். இதுல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா வீக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சிவந்து போய் அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சித்த மருத்துவத்தில் வாத நோய்களை ஒண்ணா நரித்தலை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கும்பகவாதம், ஏதாவது ஒரு இடத்துல வாதம் கும்பிச்சு ரொம்ப நாளா இருந்து ஒரே இடத்துல மட்டும் வலியை கொடுக்குது அப்படின்னா கும்பகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாத நோய்களுக்கு வெளிப்பிரயோகமாக பத்து போடணும்னா நம்ம சாதத்தோட இந்த கஸ்தூரி மஞ்சள் விளக்கெண்ணெயை கலந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த இடத்துல பத்து போடலாம். வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தினால தோல்ல வந்து அடிப்பட்ட காயம் இருக்கோ, இல்ல அடிப்பட்டு வீக்கம் கன்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரத்த கட்டு இருந்தாலும் நம்ம கஸ்தூரி மஞ்சளை தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வெடிப்பு, கால் ஆணி பிரச்சனைக்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது. இந்த கால் ஆணினா நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நின்றுகிட்டே பல வருஷமா நான் வந்து நின்றுகிட்டே ஒர்க் பண்றேன், இல்ல சமையல் பண்றேன், இந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்கிறதுனால கால் பாதத்துல சில இடத்துல மட்டும் ரொம்ப ரஃப்பா இருக்கு, அதிகமான கால் பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். ஸோ வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சளோட கொஞ்சமா விளக்கெண்ணெய் கலந்து நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஸோ வெடிப்புக்கு உள்ளெல்லாம் இது நல்லா போற மாதிரி நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் சரியாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா தோல்ல நிறைய பேருக்கு மருக்கள் இருக்கும். ஸோ வாட்ஸ் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு, இது என்ன பண்ணாலும் இந்த மருக்கள் வந்து உதிரவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கஸ்தூரி மஞ்சளோட வசம்பு பொடி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது ரெண்டும் கலந்து எலுமிச்சை சாறு விட்டு கலந்து மறு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தடவிக்கிட்டே வரும்போது நாளடைவில் இந்த மருக்கள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். கஸ்தூரி மஞ்சளுக்கு வேற என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்டர்னலா நம்ம இது எல்லாமே பயன்படுத்தலாம், இல்ல உள்ளுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம் அப்படின்னா இதோட நறுமணம் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும், ஆனா உள்ளுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம். எதற்கான மருந்துகள்ல இது சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வலி, இடுப்பு தொடர்பான வலி, அதாவது பேக் பெயின் இருக்குன்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம், அந்த இடுப்பு எலும்புகளை வலிமையாக்குவதற்கு கிழங்கு பொடிகளோட, அதாவது பூமி சர்க்கரை கிழங்கு, அஸ்வகந்தா மற்றும் சாலமிசிரின்னு சொல்லுவோம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளோட கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து நம்ம தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் அனைத்துமே வன்மையாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை பலன்கள் நிறைந்திருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், இதுல இருந்து என்ன முக்கியமான மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், தோல் நோய்களுக்கு என்ன கொடுக்குறோன்றதும் இந்த பதிவுல பார்த்தோம். இந்த மாதிரி மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.